ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை. நான் பண்டிட் பாலசுப்ரமணி, கோடம்பாக்கத்திலிருந்து. ஆன்லைன் பக்தி அஸ்ட்ரோ டிவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். எங்களுடைய வீடியோ பதிவுகள் ஒவ்வொன்றிற்கும் தொடர்ச்சியாக தாங்கள் கொடுத்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றிகள். ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், ஒரு ஜாதகத்தில் 11ஆம் இடம் பாதிக்கப்பட்டால், முக்கியமாக 2 லக்னங்கள், இன்று நாம் எடுத்துக்கொள்கின்ற லக்னம் 2 லக்னம், அதாவது ரிஷப லக்னம், அதே போல கும்ப லக்னம். உங்களுடைய ஜாதகத்தில் லாபக்குறைவு, அதாவது உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய வாழ்வில் எவ்வளவோ வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்தை நாம் மிச்சம் செய்ய முடியாத சூழ்நிலை, இது போன்ற சூழ்நிலை இருப்பவர்கள், அதே போல உங்களுடைய ஜாதகத்தில் இந்த ரிஷப லக்னம் கும்ப லக்னத்தில் பிறந்து 11ஆம் பாவகம் முடக்கான ஜாதகர்கள், உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒருவர் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்றால் அவருடைய ஜாதகத்தில் சூரிய பகவானை பொறுத்தவரையில் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்திலோ அதே போல் பூராடம் நட்சத்திரத்திலோ கேட்டை நட்சத்திரத்திலோ இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த லாபம் சார்ந்த விஷயங்களில் மிக கடுமையான பாதிப்புகள் இந்த கும்ப லக்னக்காரர்களுக்கு இருக்கும். அதே போல் பார்த்தீர்கள் என்றால், ஒரு ஜாதகத்தில் ரிஷப லக்னத்தில் பிறந்தவருக்கு அவர்களுடைய ஜாதகத்தில் புரட்டாசி மாதம் பிறந்து சூரிய பகவான் உத்திரம் நட்சத்திரத்திலோ ஹஸ்தம் நட்சத்திரத்திலோ இருக்கின்ற பொழுதும் கண்டிப்பாக அவர்களுக்கு லாப ரீதியான விஷயங்களில் கடுமையான பாதிப்புகள் ஏற்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால், கோயமுத்தூரில் பேரூர் பட்டீஸ்வரம் கோவிலுக்கு சென்று முறையான அபிஷேகம் அர்ச்சனைகளை செய்ய வேண்டும். அவர்களுக்கு அந்த முடக்கு நட்சத்திரமாக எந்த நட்சத்திரம் வருகிறதோ, அதே போல் முடக்கு கிரகமாகிய குரு பகவான் என்ற நட்சத்திரம் எதுவோ, ரிஷபலக்னத்தில் பிறந்தவருக்கும் கும்பலக்னத்தில் பிறந்தவருக்கும் குரு பகவான் என்ற நட்சத்திரத்தில் கோயமுத்தூரில் இருக்கின்ற பேரூர் பட்டீஸ்வரம் ஆலயத்திற்கு சென்று அபிஷேகம் அர்ச்சனை செய்து விளக்கேற்றி தான தர்மங்கள் செய்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக அவருக்கு அந்த பாவகத்தில் லாப விஷயங்களில் இருக்கின்ற பாதிப்புகள் நிச்சயமாக குறைவாகும். அதேபோல் பொதுவாக ஒரு சில லக்னங்களுக்கு குரு பகவான் பாவியாக வருவார். உதாரணமாக மிதுன லக்னத்திற்கு குரு பகவான் பாவியாக வருவார். மிதுன லக்னத்திற்கு குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருந்தாலும், அதே போல கன்னி லக்னத்திற்கு குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருந்தாலும், தனுசு மற்றும் மீன லக்னத்திற்கு, மீனத்தை தவிர்த்து விடலாம், தனுசு லக்னத்திற்கு குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருந்தாலும், அதே போல ரிஷப லக்னத்தில் பிறந்து குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருந்தாலும், மேலும் வேறு சில லக்னங்களுக்கு குரு பாவியாக வருவார். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், துலா லக்னத்தில் பிறந்து அவர் ஒரு தொழில் செய்கின்ற நபராக இருந்தால் அவருக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலும், அதே போல மகர லக்னத்தில் பிறந்து அவருக்கு குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருந்தாலும், இது போன்ற சூழ்நிலை இருப்பவர்கள் உங்களுக்கு லாபம் சார்ந்த பிரச்சனை ஆகட்டும், அதே போல தன ரீதியான விஷயங்கள் இருக்கின்ற பிரச்சனைகளாகட்டும், இந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலக நீங்கள் கோயமுத்தூர் பேரூர் பட்டீஸ்வரம் கோவிலுக்கு சென்று முறையான வழிபாடு செய்ய வேண்டும். முக்கியமாக குரு நின்ற நட்சத்திரத்தில் சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற அந்த வருமானம் மற்றும் லாப ரீதியான தோஷங்கள் நிச்சயமாக நிவர்த்தியாகும். அனைவரும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.